அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின் செக் வலைக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் ரிக்கோட ஸ்லிங் ஹேண்ட் கிரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேண்டில். ஸோ இந்த ஹேண்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா DJI RS3 Proக்காக நான் இதை வாங்கியிருக்கிறேன். அதுலேயே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரீஃப் கேஸ் ஹேண்டில்னு சொல்லுவாங்க, அந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் வாங்கியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம், இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். கடைசியாக இதோட விலையுறங்களையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஹேண்ட் கிரிப்போட அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒயிட் கலர் பாக்ஸில் ஸ்மால் இருக்குல்ல, வழக்கமாக அவங்க காட்டன் பாக்ஸில் தான் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த DJI RS3 அக்சசரிஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பாக்ஸில் தான் இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த DJI RS3 கொடுத்துக்கூடிய அந்த ஹேண்டிலை விட இது டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அட்ராக்டிவாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது என்ன ரீசன் இதை வாங்கியிருக்கேன்றதை உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மற்றபடி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதில் பாருங்கள், மாடுலர் டிசைன், மல்டிபிள் ஆன்டி ஆஃப் பட்டன்ஸு, மல்டிபிள் மவுண்டிங் ஹோல்ஸு, குயிக் ரிலீஸ் டிசைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் இங்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் ஸ்மால் இருக்குது, ஸ்லிங் ஹேண்ட் கிரிப்பு ஃபார் DJI RS சீரியஸ்னு போட்டிருக்காங்க, அதோட படத்தை போட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் ரிக் பிக் ட்ரீம், அப்புறம் இதோட மேனுஃபேக்சர் டீட்டெயிலு, இந்த டீட்டெயிலாம் இதில் போட்டுருக்காங்க. ஸோ இதோட ஐடி நம்பர் வந்து 3950 போட்டிருக்காங்க. ஒரு சிம்பிளான பாக்ஸ் தான். இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதில் ஒரு கவர் மாதிரி மேலே வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுத்துருவோம். ஸோ இது எடுத்தாச்சுன்னா இதாங்க அந்த ஹேண்டில். ஸோ அந்த ஹேண்டில் அப்படியே அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு ஃபோம் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள் அந்த இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இதாங்க இந்த ஹேண்டில். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் வைக்கல. ஸோ இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துருவோம். இந்த ஹேண்டில் இதுதான் இந்த ஹேண்டில். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், இப்படி தான் இருக்குது இந்த ஹேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஸ்மால் ரிக்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 1/4 இன்ச்சு த்ரெடட் ஹோல், இங்கே ஒரு 1/4 இன்ச் த்ரெடட் ஹோல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதை இப்படி நம்ம லூசன் பண்ணிட்டோம்னா இது வந்து ரொசட்டேன்னு சொல்லுவாங்க. ரொசட்டே இல்லை, அந்த மாதிரி இந்த பாருங்க இப்படி சொல்லிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த கீரை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படியே நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த பாருங்க இப்படி வச்சுட்டு இப்படி தான் நம்ம போட போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் அது மாதிரியே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதை இப்படி வச்சு இப்படி வைக்கணும். இதை நம்ம டைட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்க இப்படி தான் பிடிச்சி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல கர்வேச்சராக நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய எங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு அக்சசரிஸ் 1/4 இன்ச் த்ரெட்டட் ஹோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ ரயில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நேட்டோ ரயில் ஏதாச்சும் அடாப்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம், அதை ஹோல்ட் பண்ணலாம். அதேமாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எக்கச்சக்கமான ஹோல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 3/8 இன்ச்சு. ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் இதில் மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நிறைய என்ன உங்களை அடாப்டர் போடணும், முதல்ல அந்த அடாப்டர்லாம் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதில் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இதில் இந்த கிரிப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ரப்பர் கிரிப் பாருங்கள், இதெல்லாம் ரப்பர் கிரிப்பு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இப்படி வச்சுட்டு நம்ம தூக்கிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், இது எதனால் வாங்கினேனாக்கா இதில் வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று ஸ்மால் ரிக்கில் விற்குது. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகும்போதே நீங்கள் வந்து அந்த DJI RS3 கிம்பில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கு அது என்னன்னு காமிக்கிறேன் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஹேண்டிலுக்கும் இந்த ஹேண்டிலும் கிட்டத்தட்ட சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஹேண்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த ஹேண்டில் வந்து நான் எடுத்துகிட்டு அந்த ஹேண்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் இப்போ எடுத்துருவோம். இதை எடுத்துட்டேன். இது வந்து DJIயோட ஹேண்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஸ்மால் ரிக்கோட ஹேண்டில். இது நல்லா எப்படி கிரிப்பு பிடிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இது என்ன காரணத்தினால வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹேண்டில் நான் இப்போ இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்படி போட்டுட்டு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ வந்து இது மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். பட் இதை ஏன் இந்த ஹேண்டில் இதே தான், இதுவும் இதோட பர்பஸும் இதே தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பீஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது எதுக்காக நான் வாங்கினேனாக்கா இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு மேக்னெட் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது தனியாக எடுத்துடலாம். ஸோ இதுதான் இது வந்து டம்மி ஆக்சுவலாக. இதே சைஸ் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் விற்கிறாங்க. ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோலை வந்து இதை எடுத்துகிட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோலை இதில் அப்படி போட்டோம்னா அப்போ இது மேக்னெட்டிக் இது அப்படியே இப்போ உட்காந்துக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்
இருக்கும். இப்போ இந்த டம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணாதப்ப இந்த டம்மியை போட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய அந்த பட்டன்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிம்பிளை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு அந்த ரிமோட்டை மாற்றிக்கலாம். அது தனியாக விற்கிது ரிமோட்டு. ஸோ அதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்துடும். இதை நம்ம வந்து அதை உங்களுக்கு போட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் தான் இருக்குது. ஸோ அந்த ரிமோட் எதில் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரிங் கிரிப்னு ஒன்று விற்கிது. ஸோ ஸ்மால் ரிக்லேயே விற்குது. பட் அந்த இது இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க டிசைன், அந்த ரிங் கிரிப்பை. ஆனால் இங்கே மலேசியாவில் அது வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது, கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் அது கிடைக்காது. ஸோ அந்த ரிங் கிரிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆர்ஆர்ன்ற ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, ஜூனியர் என்டிஆர் உடையாருவார். ஸோ அப்போ வந்து பைக்கில் வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாங்க. அந்த ரிங் கிரிப் வச்சுக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ரிங் கிரிப் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த ரிங் கிரிப்பில் வந்து இந்த ரிமோட் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அந்த ஷார்ட் அந்த இதில் போட்டுடுறேன், அந்த படத்தில் எடுத்த ஷார்ட்டை நான் அதில் போட்டுடுறேன். இந்த யூடியூப்பில் இணைச்சி வரேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் அந்த ரிங் கிரிப் வாங்கினீங்கன்னாக்கா இந்த ரிமோட் அதில் வரும். ஸோ அந்த ரிமோட்டை எடுத்து நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டு தனியாக நீங்கள் இந்த இதை நீங்கள் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்சபிலிட்டி சொல்லுவாங்க, சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மெயினாக நான் வாங்கினேன். ஸோ அதனால் இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. நிறைய அக்சசரிஸ் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ இது குவாலிட்டிலாம் நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இந்த ரப்பரைஸ்டாக இருக்கிறது நல்லாயிருக்கு. பிடியும் நல்லாயிருக்கு, பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த நாப்லாம் நல்லாயிருக்கு. இது பாருங்கள், நல்லா ஈஸியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதை எடுத்துட்டிங்கன்னா அப்படி இது பாருங்கள், இதை தனியாக நீங்கள் எடுத்துடலாம் அப்படி. இது வந்து நேட்டர் ஆயில் தான். இது நேட்டர் ஆயிலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் அதில் கிடையாது. இங்கே பாருங்கள், இதை கழட்டிட்டு இது தனியாக எடுத்துடலாம் நீங்கள். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா செப்பரேட்டாக வந்து ஒரு மானிட்டரில் நீங்கள் இதை அட்டாச் பண்ணிக்கிட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோக்கஸ் புல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒர்க்குக்கு, அப்போ இந்த ரேவனையை வந்து கூட நீங்கள் வந்து அதை ரேவனையை வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். தனியாக வச்சுக்கலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் தனியாக வச்சுக்கிட்டு அந்த நேட்டோவில் வந்து அந்த நீங்கள் மானிட்டரையோ இல்லை வந்து ஃபோனோ டேப்லெட்டையோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தனியாக இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் கிம்பலில் இருக்கக்கூடிய கேமராவை கண்ட்ரோல் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் இதில் பண்ண முடியும். அதுக்கான வசதியும் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு தான். இதில் நம்ம எந்த இதுவும் செய்ய முடியாது. சும்மா சப்போர்ட்டு தான் வச்சுருக்காங்க. பட் இது வந்து மல்டி பர்பஸு, ரிமோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி செப்பரேட்டாக மானிட்டர் வச்சுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லுக்கு இல்லை கேமரா கிம்பல் கண்ட்ரோலுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய பண்ண முடியும். ஸோ ஒன்று நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒன்று நான் செய்வேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த ஹேண்டில், அதாவது ஸ்லிங் ஹேண்ட் கிரிப் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் இப்படி போட்டிருக்கேன், ரைட் சைடில் போட்டிருக்கேன், லெஃப்ட்டில் போட்டிருந்தேன், இப்போ ரைட்டில் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது இப்போ நம்ம பிடிச்சி ஈஸியாக யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிமோட் இருக்கும். ஸோ இந்த ரிமோட் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துகிட்டு நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி வேண்டாங்கிறப்ப இதில் கரெக்டாக நம்ம வச்சிட்டோம்னா இதில் மேக்னெட்டிக்கில் போய் பிடிச்சிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. கடைசியாக இதோட விலைவரங்களை பார்த்துடலாம். இப்போ இதை நான் மலேசியாவில் தாங்க வாங்கினேன். ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 340 ரிங்கெட்டுக்கு விற்றுட்டுருக்காங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா $120 விற்றுட்டுருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 8000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்காங்க. அதாவது 7999 போட்டிருப்பாங்க, 8000 வச்சுங்களேன். யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னாக்கா $79 விற்றுட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இதோட விலை வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுவும் அலுமினியம் அலாய் மெட்டீரியல் தான். இதெல்லாம் ரப்பரைஸ்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்டில் நல்லாயிருக்கு. ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லா இடத்துலையும் 1/4 த்ரெட் இருக்குது. இங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு த்ரெட்டு, இங்கிட்ட ஒரு த்ரெட் இருக்குது, இங்கிட்ட ஒரு த்ரெட்டட் ஹோல், இங்கிட்ட ஒரு த்ரெட்டட் ஹோல், இங்கே டாப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து டாப்பில் ஒரு த்ரெட்டட் ஹோல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோல்மவுண்ட் ஷூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா அக்சசரிஸும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு இதில் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து DJI RS3 Pro வச்சுருக்கவங்க இந்த ஸ்லிங் மினிக்கு இது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் RS3க்கும் RS3 Proக்கும் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி RS3க்கு வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது. அதே மாதிரி RS3 Proக்கு மட்டும்தான் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு RS3 வச்சுருந்தீங்கன்னாக்கா RS3க்கு யூஸ் பண்ண முடியுமான்றதை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த ரிமோட் கண்ட்ரோல் வாங்கணும். ஏன்னா அதில் இந்த RSA போர்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பின்ஸாக இருக்கக்கூடிய இதுக்கு பேர் RSA போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த RSA போர்ட் இருந்தால் தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணும். ஸோ உங்களோட கிம்பலில் அது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. ஸோ இருந்தால் தான் நீங்கள் வாங்கணும். அதை நீங்கள் அதுக்கு வந்து அந்த மேனுவலில் நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் வாங்கினா அது ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஏன்னா சில பேர் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த RS3ல வந்து இந்த மாதிரி போர்ட் இருக்குது.
இருக்காது. சில RS3ல வந்து அந்த RSA போர்ட் இருக்காது. அந்த போர்ட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.